இப்போ இந்த ரஃபாயிமுடைய பிள்ளைகள், ரஃபாயிமுடைய அம்மா அப்பா யாருன்னு பார்க்கலாம். अब रफाइम के माता पिता कौन है वो देखेंगे. இவங்களை பற்றி நம்ம தெரிஞ்சாதான் इनके बारे में यदि हमने जाना நம்ம மற்றவங்களை பற்றி நம்ம பார்க்க तो முடியும். हम दूसरों के बारे में जान पाएंगे. பாருங்க, இப்போ நம்ம ஒரு காரியத்தை பார்ப்போம். अब हम थोड़े कुछ चीजों को देखेंगे. நம்ம மோவாபின் ராஜா, मुआब का राजा. இப்போ மோவாபின் ராஜான்னு சொன்னா अब मुआब का राजा अगर बोलेंगे तो நம்மளுக்கு யாரு தெரியும்? हम किसे जानते हैं. பாலாக் ராஜா நம்மளுக்கு தெரியும். हमें बालाक राजा को हम जानते हैं. அவனதான் நம்மளுக்கு தெரியும். மோவாபின் ராஜானா பாலாக். मुआब का राजा मतलब बालाक. ஏன்னா அவன் தான் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்கு நினைச்சான். क्योंकि वही इजराइल लोगों को श्राप करना चाहा. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். एक वचन को हम पढ़ेंगे. என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். गिनती का 22वां अध्याय 2रा वचन. இஸ்ரவேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். இப்போ பைபிள் சொல்லுது, अब कलाम कहती है எமோரியர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்னெல்லாம் செய்தாங்களோ, इजराइल लोगों ने एमोरियों के साथ क्या क्या किया, அது சிப்போரின் மகனாகிய பாலாக் பார்த்தான். वो सिपोर का पुत्र बालाक जो है उसने देखा. நம்ம எமோரியரை பற்றி பார்த்துட்டோம். हम एमोरियों के बारे में देख चुके हैं. இப்போ ரஃபாயிமை பற்றி பார்க்கிறோம். अब रफाइम के बारे में देख रहे हैं. இந்த பாலாக் வந்து ये बालाक जो है சிப்போருடைய பையன். वो सिपोर का पुत्र है. ஓகே, அதை நீங்க பார்க்கலாம். उसे आप देख सकते हैं. அடுத்தது, और दूसरा, இந்த பாலாக்குனுடைய பையன் யார் அப்படின்னா, ये बालाक किसका बच्चा है. பாலாக்குனுடைய பையன், बालाक का पुत्र, அவனுடைய பெயர் வந்து எக்லோன். उसका नाम है यग्लोन. வாசிங்க இன்னொரு வசனத்தை. एक और वचन को हम पढ़ेंगे. நியாயாதிபதிகள் न्यायों का किताब 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 3रा अध्याय 5वें वचन को पढ़ेंगे. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் அவர்களுக்கு பென்யமீன் கோத்திரத்தான் ஆகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். அவன் இடதுகை பழக்கமுள்ளவனாயிருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். பாருங்க, மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். जो मुआब का राजा है उसको दान दिए. இப்போ ஒரு சம்பவம் நடக்குது. अब एक घटना होती है. இங்க யகூதுன்னு சொல்லி ஒரு மனுஷனை கர்த்தர் எழுப்பினார். यहूद नाम के एक व्यक्ति को परमेश्वर ने उठाया. அவன் லெஃப்டி, वो बाया हाथ से करता था. லெஃப்ட் ஹேண்ட்ல தான் எல்லா வேலையும் பார்ப்பான். वो बाया हाथ से सारे चीजों को करता था. ஒரு முளமுள்ள ஒரு கத்தி எடுத்தான். एक हाथ के नाप का एक चाकू को लिया. வலது கருத்து தோல்ல அவன் சுருவி வச்சுட்டான். वो बाएं हाथ का पैर में उसने घुसा दिया. அத சைடுல வச்சிருக்கான். उसे साइड में रखा है. யார் அடிக்கிறதுக்கு? किसे मारने के लिए? எக்லோன் ராஜா, மோவாபின் ராஜா எக்லோன் அடிக்கிறதுக்கு. मोआब का राजा जो एग्लोन है उसे मारने के लिए. இப்போ அவங்க பிரசன்ட்லாம் கொண்டு போறான். अब वहां तोहफा ले जाता है. கிஃப்ட் கொண்டு போய் அவனை முடிக்கிறான் பாருங்க. वो तोहफा को ले जाकर उसे मारता है. देखो, கிஃப்ட் கொடுத்து ஆளு சோழிய முடிச்சிட்டான். वो तोहफा को देकर खत्म कर दिया. நிறைய பேர் அப்படிதான் பண்ணுவாங்க. बहुत सारे लोग ऐसे करते हैं. அதனால எல்லா கிஃப்ட்டும் நம்பிராதீங்க. इसलिए सारे तोहफा को भरोसा मत करो. இந்த யகூத் வந்து கிஃப்ட் கொண்டு போனா, वो यहूद जो है तोहफा लेकर गया. எக்லோன் ரொம்ப சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். एग्लोन बहुत खुशी के साथ उसे स्वीकार किया. ஏன்னா அவ்வளவு கிஃப்ட் வாங்க போகுது. क्योंकि उतना तोहफा उसके पास जा रहा है. தொடையில இருக்க கத்தி அவன் கவனிக்கல. वो जो मांडी में जो चाकू उसने छुपाया वो नहीं देखा. இந்த யகூத் எக்லோன் வந்து ये यग्लोन जो है அவன் பிரசன்ட் எல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். वो सारे तोहफा को देखकर वो खुश हो गया. அவன் பயங்கரமான வாட்ட சட்டம் உள்ள ஆளு. वो एकदम भयानक हट्टा कट्टा व्यक्ति था. கிட்டத்தட்ட लगभग அவன் ஒரு எமிம் மாதிரி, वो लगभग यमीम की तरह था. எமிம்னா அரக்கன் மாதிரி. यमीम का दानव जैसा था. இவன் பயங்கர ரொம்ப ஃபேட்டான ஒரு மனுஷன். ये बहुत जाड़ा व्यक्ति था. அப்போ இவன் இந்த யகூத் சொல்றான், तब यहूद कहता है, ராஜாவே, हे राजा, உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணும். आपके पास एक गुप्त चीज बताना है. தேவன் உங்ககிட்ட ஒன்னு சொல்ல சொன்னாருன்னு சொன்னான். परमेश्वर ने आपसे कुछ बोलने के लिए कहा. இவன் காது அப்படி கையில கல் அப்படி கொடுத்தான். ये ऐसी कान नजदीक किया. இவன் என்ன செய்தான் தெரியுமா? इसने क्या किया? குனிஞ்சி காதுல சொல்ற மாதிரி சொல்லி, ये झुककर ऐसे कान में बात करने ऐसा झुककर இடது கால்ல இருந்த கத்தியை உருவி और उसके पैर में जो चाकू रखा था वो निकालकर ஒரு ஒரு முழு அளவு கத்தி, वो एक हाथ का लंबाई का चाकू
அவன் வயித்துல குத்திட்டான். उसके पेट में घुसा दिया அவன் குத்துனது அந்த கத்தி ஃபுல்லா வயித்துக்குள்ள போயிட்டு और जैसे उसने घुसाया तो पूरा चाकू उसके पेट के अंदर चले गया கத்தியை திரும்ப எடுக்க முடியல. और दोबारा उस चाकू को बाहर नहीं निकाल அப்ப पाया। எவ்வளவு ஃபேட்டான மனுஷன் பாருங்க. तो कितना जाड़ा व्यक्ति रहेगा सोच அப்ப के எவ்வளவு देखिए। உயரமா அவன் இருந்திருப்பான். और कितना ऊंचा वो रहा होगा। இந்த எக்லோன் ये यग्लोन இவனுடைய பேர பையன் தான் கோலியாத்னு சொல்லி சரித்திரம் சொல்லுது. और गोलियात इसका पोता है करके इतिहास कहता है। எக்லோனுடைய பேர பையன் தான் கோலியாத்தான். और गोलियात जो है एग्लोन का पोता है। இது சரித்திரத்துல அப்படி கொடுத்திருக்குது. इतिहास में ऐसा दिया गया இத है। உங்க முன்னாடி நான் வைக்க விரும்புறேன். ये आपके सामने रखता हूँ। ஏன்னா இது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கலாம் பிற்பாடு. ये आगे आपको फायदामंद होगा। இவனுடைய தாய் யாரு அப்படி நீங்க பாத்தீங்கன்னா इसका माँ कौन है यदि आप देखेंगे அதுவும் அந்த பாபிலோனிய தால்முத்ல எழுதி இருக்குது. वो भी बाबिलोन के तालमुद के अंदर लिखा गया है। இந்த கோலியாத்தினுடைய தாய் வந்து ஓர்பால். ये गोलियात का माँ जो है ओरबाल है। ஓர்பா யாரு? ओरबा कौन है? ரூத்துனுடைய சகோதரி. रूत की बहन है அது நவோமியுடைய மருமகள். और नोएमी का बहू है। இந்த ஓர்பாலுக்கு பிறந்தவங்க தான் கோலியாத்னு சொல்லி பாபிலோனிய தால்முத்ல எழுதப்பட்டிருக்குது. और बाबिलोनी तालमुद के अंदर लिखा गया है कि ये ओरबाल का ही बच्चे हैं ये गोलियात। இந்த ஓர்பால் நவோமியை விட்டு பிரிஞ்ச பிறகு ओरबाल जब नोएमी से अलग हो गई அவ விபச்சாரத்துக்குள்ள போயிட்டான்னு சொல்லி वो சொல்லப்பட்டிருக்கு. व्यभिचार के अंदर चले गई करके कलाम कहता है। अनेक ஆண்களோடு தொடர்பு வச்சதுனால बहुत सारे पुरुषों के साथ में संबंध रखी इसके लिए அதுவும் ராட்சதர்களோடும் தொடர்பு வச்சதுனால और दानवों के साथ में भी उसने संबंध रखा इसके लिए। ஒருவேளை இந்த கோலியாத் பிறந்திருக்கலாம். हो सकता है ये गोलियात जन्म हुआ होगा। இப்படி ஒரு அனுமானம் அங்க இருக்குது. ऐसे एक अनुमान लगाते हैं। இந்த ஓர்பா பேரை நம்ம பார்க்கலாம். ये ओरबा जो नाम है उसे हम देखेंगे। நவோமியுடைய மருமகள் பேரை டீகோட் பண்ணலாம். नोमी के बहू के नाम को हम डिकोड करेंगे। அப்பதான் இதனுடைய ரகசியம் நமக்கு தெரியும். तभी इसका गुप्त को हम जान पाएंगे। இந்த ஓர்பாலுடைய டீகோடிங் நம்ம பார்க்க போறோம். ओरबाल के डिकोडिंग को हम देखने वाले हैं। முதல்ல வந்து ஆயின், पहला आइन, அதுக்கு பிறகு ரேஷ், उसके बाद रेश, பே, அப்புறம் ஹே. पे और हे। இந்த முதல் எழுத்து ஆயின். ஆயின்னா கண்ணு. ये पहला अक्षर जो है आइन, आइन का मतलब आंख। ஆயின் என்னது? आइन का मतलब क्या है? கண்ணு. आंख। கண்ணு எதுக்கு? आंख किसके लिए? பாக்குறதுக்கு. देखने के लिए। யார பார்க்கணும்? किसे देखना है? ராஃபா. राफा को देखना है। கடைசி மூணு எழுத்து வந்து ராஃபா. आखिर 3 अक्षर जो है राफा है। ராஃபானா என்னது? அதுக்கு அர்த்தம் என்ன? राफा का मतलब क्या है? ராட்சதன். दानव। சோ ராட்சதனை பார் அப்படினு சொல்லி டீகோடிங் வரும். दानव को देख करके ऐसा डिकोडिंग आता है। அப்ப இந்த டீகோடிங் பிரகாரம் நம்ம பார்த்தோம்னா डिकोडिंग के हिसाब से यदि हम देखेंगे அங்க பாபிலோனிய தால்முத்ல எழுதப்பட்ட காரியம் உண்மையா தெரியும். बाबिलोन तालमुद के अंदर लिखा गया शब्द वो सच होगा। அப்ப கோலியாத் இது யாருடைய பையன்? ये गोलियात किसका बच्चा है? ராஃபாவுடைய பையன். और राफा का बच्चा है। நம்ம பார்த்த 5 சகோதரர்கள், हमने जो 5 भाइयों को देखा, இது 4 பேரை பார்த்தோம். 4 लोगों को देखा। இஷ்பி பெனோப், इस्बी बेनोब, சாஃப், साफ, லக்மி, लखमी அப்புறம் 24 விரல் உள்ள ஒரு அரக்கன். और 24 उंगली वाला एक दानव। இவங்க எல்லாருமே ராஃபாவுடைய பிள்ளைகள். ये सभी लोग राफा के बच्चे हैं। இங்க ஓர்பால டீகோடிங் பண்ணும்போது ओरबा को जब हम डिकोड करते हैं, இவளுடைய டீகோடிங் நம்ம என்ன பார்க்கிறோம்? इस ओरफा के डिकोडिंग में क्या देखते हैं? ராட்சதர்களை பார் அப்படினு சொல்லி டீகோடிங் வருது. वो दानव को देख करके आता है। பாருங்க இந்த டீகோடிங்ல பாக்கும்போது ये डिकोडिंग में जब हम देखते हैं அரக்கர்களை பார் அப்படினு சொல்லி வரும். दानवों को देखो करके आता है। இவர் மூலம் அரக்கர்கள் உருவாகி இருக்காங்க. इसकी वजह से दानव बने हैं। அந்த அரக்கன் தான் கோலியாத். वो दानव ही गोलियात है। அவளுக்கு ஒரு பெயர் கொடுக்கப்படுது, ஓர்பா. उसको एक नाम दिया गया ओरफा। பாருங்க இது சரித்திரத்துல இருந்து உங்களுக்கு எடுத்து சொல்றேன். ये इतिहास के अंदर से मैं निकाल के बताता हूं। பாபிலோனிய தால்முத்ல நீங்க அத பார்க்கலாம்। बाबिलोन के तालमुद के अंदर आप देख सकते हैं। சோ இப்படி இந்த வம்சத்துல நீங்க அரக்கர்களை நீங்க பார்க்க முடியும். ऐसे इस वंश के अंदर दानवों को देख सकते हैं। பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है யோசுவா 11ஆம் அதிகாரம் योशुआ का 11वां अध्याय அதுல 22ஆம் வசனத்தை வாசிங்க. 22वें वचन को हम पढ़ेंगे। இஸ்ரவேல் புத்திரரின் தேசத்தில் ஏனாக்கியர் ஒருவரும் மீதியாக வைக்கப்படவில்லை. காசாவிலும் காத்திலும் அஸ்தரோத்திலும் மாத்திரம் சிலர் மீதியாய் இருந்தார்கள். பாருங்க பைபிள் சொல்லுது, कलाम कहती है। இப்போ திரும்பவும் அந்த வசனத்தை ஹிந்தில வாசிக்கலாம். अब उस वचन को हम हिंदी में पढ़ेंगे। நல்லா கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए। इस्राएलियों के देश में இஸ்ரவேலுடைய தேசத்திலே कोई अनाकिम रह गया। அனாக்கியர்கள் அங்க இப்ப இல்ல. இஸ்ரவேலுடைய தேசத்துல அனாக்கியர்கள் அங்க இல்ல. केवल
अजा, गत और अश्दोत में कोई कोई रह गए। அவங்க இஸ்ரவேல் தேசத்துல கிடையாது, वो इजराइल देश में नहीं थे, ஆனா அவங்க துரத்தப்பட்டாங்க। वो लोग भगाए गए। காத், गात, காசா, गाजा, அஸ்தோத், अश्दोद, இதுல தான் அவங்க போயிட்டாங்க। इसमें वो लोग गए। இதுல தான் அந்த அரக்கர்கள் போனது காத்துல। ये इसमें ही वो दानव लोग गए हैं। இந்த காத்து தேசத்துல அரக்கர்கள் குடியிருந்தாங்க। इस गात देश के अंदर दानव लोग थे, அதனால ஒருவேளை इसीलिए हो सकता है இந்த காரியங்கள் நடந்திருக்கலாம்। ये चीज होगी, ये चीज हुआ होगा। நம்ம பார்த்தோம் ஜாம்சூம் அப்படிங்கிற டிகோடிங் பார்த்தோம்। हमने जाम जूम का डिकोडिंग देखा। அவங்க செக்சுவல் பர்வர்ட்டர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்। वो लोग वो शारीरिक संबंध रखने वाले, இவங்க வேஷித்தனம் பண்றவங்க, ये वेश्या के अंदर वेशा करने वाले, அவங்களுடைய எண்ணம் எல்லாம் விபச்சாரம் பண்ணிட்டே இருக்கணும்ங்கிறது தான்। उनका पूरा विचार जो है व्यभिचार करते ही रहना है। அதனால தான் அவங்களுக்கு ஜாம்சூம் சொல்லி பேர் வந்திருக்கு। इसीलिए वो जामजुम करके नाम आया है। இந்த ஜாம்சூம் அப்படினா ये जामजुम का मतलब அவங்க விபச்சாரம் பண்ணக்கூடியவங்க, वो लोग व्यभिचार करने वाले लोग। இந்த அரக்கர்கள் இப்படியும் இருந்திருக்காங்க। ऐसे दानव भी थे। அதுல தான் ஒருவேளை ஓர்பா மாட்டி இருக்கலாம்। हो सकता है इसमें ही ओरबा फंस गई होगी। அந்த வார்த்தையின் டீகோடிங்ல பாக்கும்போது उस वचन के डिकोडिंग में जब देखते हैं அரக்கர்களை பார் அப்படினு சொல்லி வரும்। दानव को देख ऐसा मतलब இப்படிதான் ரஃபாயிம்கள் வராங்க। ऐसे ही रफाइम आते हैं। பாருங்க, இதுவரைக்கும் நம்ம எமோரியை பற்றி பார்த்தோம்। अभी तक हमने एमोरियों को देखा। எமோரியை பற்றி பார்க்கும்போது अमोरियों के बारे में देखते समय அவங்க சபிக்கப்பட்ட ஜனங்கள் அப்படினு சொல்லி பார்த்தோம்। वो श्रापित लोग हैं करके हमने देखा। சாபத்தினால ஒருவேளை விளைஞ்ச என்ன சாபத்தினால சாபத்தின் விளைவுல வந்தவங்களா இருக்கலாம் அப்படினு சொல்லி பார்த்தோம்। उस श्राप के परिणाम से आए हुए होंगे करके हमने देखा। அடுத்தப்பல நம்ம தால்முத்ல பாக்கும்போது और तालमुद के जब अंदर जब देखते हैं இந்த ரஃபாயிம், இந்த கோலியாத் எல்லாமே ராஃபாவுடைய பிள்ளைகள்। ये गोलियत सब राफा के बच्चे हैं, ரஃபாயிமுடைய பிள்ளைகள், रफाइम के बच्चे हैं। இதுல பாபிலோனிய தால்முத்ல பாக்கும்போது बबिलोनी तालमुद के अंदर जब हम देखते இந்த हैं கோலியாத் வந்து ஓர்பாலுடைய பையன் மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு। ये गोलियत जो है ओरफा का बच्चा है करके, पुत्र है करके दिया गया। இந்த ஓர்பால் வந்து எக்லோனுடைய என்ன மகள் என்று கொடுக்கப்பட்டிருக்கு। ये ओरफा जो है एग्लोन के पुत्री है। எக்லோனுடைய பிள்ளை வந்து ஓர்பால்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு। एग्लोन ये ओरफा जो है एग्लोन का पुत्री है करके दिया गया। சோ இது சரித்திரத்தை நான் சேர்த்துங்க முன்னாடி நான் வச்சிருக்கிறேன்। इतिहास के साथ में मैंने आपको आपके सामने रख दिया। சோ இப்போ நம்ம ரெண்டு காரியத்தை பார்த்திருக்கிறோம்। अब हमने दो चीज देखा है। ஒன்னு எமோரியை பற்றி பார்த்திருக்கிறோம், एक अमोरियों के बारे में, அடுத்தது ராஃபா பற்றி और பார்த்திருக்கிறோம்। अगला राफा के बारे में। இந்த ரெண்டு காரியத்துக்குள்ள இவ்வளவு காரியங்கள் இருக்குது। और ये दोनों व्यक्ति के अंदर, ये दोनों चीजों के अंदर इतने सारे गुप्त हैं। அடுத்தது அனாக்கிம பற்றி பார்க்கணும், और अगला अनाकिम के बारे में देखना है। நெஃபிலிம் பற்றி நம்ம பார்க்க போறோம்। नेफिलिम के बारे में भी देखने இந்த वाले ரெண்டு காரியங்கள் அதுல அடங்கி இருக்குது। हैं। ये दो चीज उसमें है। எமோரி ரஃபாயிம், एमोरी रफाइम, இவங்களை பற்றி இன்னும் ஸ்டடி பண்ணுங்க, इनके बारे में और अभ्यास कीजिए। இன்னும் உங்களுக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்தி தருவார்। और परमेश्वर आपको बहुत सारे चीजों को प्रकट करके देगा। ரஃபாயிம் பற்றி இன்னும் கர்த்தர் உங்களை வெளிப்படுத்தி தருவார்। रफाइम के बारे में भी परमेश्वर आपको प्रकट करेगा। கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார்। परमेश्वर जरूर आपको आशीष दे। இப்போ ஒரே ஒரு சின்ன கேள்விகளுக்கு நான் பதில் சொல்ல अब விருப்பப்படுறேன்। एक ही छोटे प्रश्न को मैं जवाब देना चाहता हूँ। ஏன்னா நான் இப்ப அனாக்கிம பற்றி நான் எடுத்தேன் அப்படின்னா यदि मैं अनाकिम के बारे में निकालता हूँ இன்னொரு 1.5 மணி நேரம் அதுல போகும்। और 1.5 घंटा जाएगा। அனாக்கிம் வந்து காலேப் ஜோஷுவா டைம்ல இருந்து, अनाकिम कालेब जोशुआ के समय से लेकर ஆபிரகாம் டைம்ல இருந்து நான் பேச வேண்டி இருக்குது। और इब्राहिम के समय से मुझे बात करना है। சோ நெஃபிலிம்ல ஒரு காரியத்தை நான் சொல்லிடுறேன்। तो नेफिलिम में मैं एक चीज बताता हूँ। இந்த நெஃபிலிம்ல வந்து नेफिलिम में ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், उत्पत्ति का 6वां अध्याय 4था वचन। இது தமிழ்ல வாசிப்போம், इसे तमिल में पढ़ेंगे ஹிந்திலயும் இங்கிலீஷ்லயும் வாசிக்கணும்। और हिंदी अंग्रेजी में भी पढ़ेंगे। சோ அது நம்ம வாசிக்க கேட்கலாம், पढ़ेंगे, தமிழ்ல வாசிக்கலாம்। तमिल में पढ़ेंगे। Genesis 6 chapter verse 4, उत्पत्ति 6:4। அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளோட கூடுகிறதினால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள்। हिंदी वासिकला। उन दिनों में पृथ्वी पर दानव रहते थे और इसके पश्चात जब परमेश्वर के पुत्र मनुष्य की पुत्रियों के साथ गए तब उनके द्वारा जो संतान उत्पन्न हुए वे पुत्र शूरवीर होते थे जिनकी कीर्ति
प्राचीन काल से प्रचलित है. இங்கிலீஷ்ல வாசிக்கலாம். Now giants were upon the earth in those days, for after the sons of God went in to the daughters of men, and they brought forth children, these are the mighty men of old men of renown. இதுல ஒரு காரியத்தை நான் சொல்ல விருப்பப்படுறேன். इसमें एक चीज बताना चाहता हूं. அந்நாட்களிலே ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். उन दिनों में दानव इस संसार में थे. திரும்ப நான் சொல்றேன், दोबारा बोलता हूं. அந்நாட்களிலே ராட்சதர்கள் பூமியில் இருந்தார்கள். उन दिनों में दानव इस संसार में थे. பின்பு बाद फिर उसके पश्चात பின்பு ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். और उसके पश्चात करके दिया गया है. அதுக்கு பின்பு उसके पश्चात தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளை விவாகம் பண்ணாங்க. और परमेश्वर के पुत्र मनुष्य के पुत्रियों को विवाह किए. தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்தில் விவாகம் பண்ணும்போது और परमेश्वर के पुत्र जब मनुष्य पुत्र के साथ में जब ब्याह करते हैं, அந்த சமயத்துல ராட்சதர்களும் இருந்தார்கள். उस समय में दानव भी थे. அப்ப இந்த ராட்சதர்கள் வேற, தேவபுத்திரர்கள் வேற. तो ये दानव अलग है और परमेश्वर के पुत्र अलग है. ரெண்டையும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். दोनों को मिक्स मत कीजिए. இத மிக்ஸ் பண்ணும்போது தான் ப்ராப்ளம்ஸ் வரும். इसे मिक्स करते समय ही वहां पर प्रॉब्लम्स आता है. அந்த வசனத்தை இன்னும் தெளிவா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, उस वचन को और स्पष्ट रूप से अगर आप पढ़ के देखेंगे तो அந்நாட்களிலே ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். उन दिनों में दानव इस संसार में थे, पृथ्वी पर थे. அதற்கு பின்பு उसके पश्चात பாருங்க, திரும்ப நம்ம அந்த தமிழ்ல வாசிக்கலாம். दोबारा उसे पढ़ेंगे. ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் அந்த போர்ஷன் நம்ம வாசிச்சோம்னா நல்லா இருக்கும். उस भाषा हर भाषा के अंदर उस भाग को पढ़ेंगे तो अच्छा होगा. ஏன்னா நம்ம அதுல கன்ஃபியூஷன்ல வரக்கூடாது. उसके अंदर हम कोई गड़बड़ी के अंदर नहीं आना चाहिए. ஏன்னா அந்த வசனத்துல கடைசில ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்குது. क्योंकि उस वचन में आखिर में एक चीज दिया गया है. அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்புறேன். उसे भी मैं वर्णन करूंगा. வாசிங்க தமிழ்ல. அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் இப்ப ஹிந்திலயும் வாசிக்கலாம். अब हिंदी में भी पढ़ेंगे. उन दिनों में पृथ्वी पर दानव रहते थे. उन दिनों में पृथ्वी में दानव रहते थे. और इसके पश्चात அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கு பின்பு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. இங்கிலீஷ்லயும் வாசிக்கலாம். There were giants in earth in those days. And also after that. அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. அதற்கு பின்பு ऐसे उसके पश्चात करके दिया गया है. இத நீங்க வீட்ல போய் கண்டிப்பா நீங்க இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ணணும். घर में जाके दोबारा एक बार रिवाइज करना है. அந்நாட்களிலே நெஃபிலிம் இருந்தாங்க. उन दिनों में दानव थे. அதுக்கு பின்பு and उसके बाद उसके தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளை விவாகம் பண்ணினார்கள். और परमेश्वर के पुत्र मनुष्य के पुत्रियों से ब्याह किए. அவங்களுக்கு பிறந்தவங்க और उनको जो उनसे जो उत्पन्न हुए, அவங்க எப்படி இருந்தாங்களா? वो कैसे थे? அந்த பிறந்த குழந்தைகள், वो जो जन्म हुए वो बच्चे பூர்வ காலத்துல இருந்த பலவான்களை போல இருந்தார்கள். और प्राचीन समय से जो बलवान थे उनके जैसे थे. அது என்ன பூர்வ காலத்துல பலவான்? तो वो क्या है जो प्राचीन समय का बलवान? அந்த பூர்வ காலத்துல யார் பலவான்? वो प्राचीन समय में कौन बलवान है? நோவாவுக்கு பூர்வ காலம்னு சொன்னா नोआ का प्राचीन समय करके बोलेंगे तो ஆதாமுடைய டைம் தான். तो आदम का समय है. ஆதாம் டைம்ல வந்து பலவான்கள் யாரு? आदम के समय में बलवान कौन था? அவங்க எல்லாம் பலவான்கள் தான். वो सभी लोग बलवान थे. இந்த அந்த பூர்வ காலத்துல உள்ள பலவான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. प्राचीन समय के बलवान करके बोला गया है. பூர்வ காலத்துல உள்ள மனுஷர்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. वो प्राचीन समय के मनुष्य करके बोला गया है. அதை ஹீப்ருல பாத்தீங்கன்னா, हिब्रानी भाषा में अगर देखेंगे, ஈனோஸ் ஹாஷேம் அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கும். ईनोस हाशेम करके दिया गया है. ஏனோஸ் ஹாஷேம் அப்படினு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. एनोस हाशेम करके दिया गया है. ஏனோஸ் யாரு? एनोस कौन है? சேத்துனுடைய பையன். सेत का पुत्र है. ஆதாமுடைய பையன் சேத்து. आदम का पुत्र सेत. சேத்துனுடைய பையன் ஏனோஸ். सेत का पुत्र एनोस. ஏனோஸ் ஹாஷேம். एनोस हाशेम. ஏனோஸை போல பலவான்களா இருந்தாங்களாம். एनोस के मानित वो बलवान थे. பூர்வ காலத்துல உள்ள ஏனோஸை போல பலவான்களா இருந்தாங்க. वो प्राचीन काल के एनोस के मानित वो बलवान थे. பாருங்க, இந்த ஏனோஸ் வந்து பலவான்.
देखिए ये एनोस जो है बलवान है। ஏனோஸ் என்னைக்கு பிறந்தானோ एनोस जिस दिन जन्म हुआ அன்னைக்கு தான் ஜனங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பிச்சாங்க. उसी दिन लोग परमेश्वर के नाम की आराधना करने लगे। பாருங்க இதுல நான் ரெண்டு காரியத்தை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். इसमें दो चीज मैंने बताया हूँ। முதலாவது காரியம் पहला चीज நிறைய காரியங்கள் பார்த்திருக்கிறோம். बहुत सारी चीज हमने देखा है, ஆனா அது எல்லாம் கோர்வையா கடைசியா நம்ம பார்க்க போறோம். उसे हम अच्छी तरह से आखिर में देखेंगे। பாருங்க இப்போ முதலாவது அந்நாட்களே ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். उन दिनों में दानव इस पृथ्वी पर थे। அதாவது நெஃபிலிம் இந்த பூமியிலே இருந்தார்கள். इसका मतलब नेफिलिम इस पृथ्वी पर थे। இத தனியா வச்சிருங்க. इसे अलग रख दीजिए। அதற்கு பின்பு उसके पश्चात அங்க தேவபுத்திரர்கள் மனுஷகுமாரத்திகளை அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு और परमेश्वर के पुत्र मनुष्य के पुत्रियों को सुंदर देखते हुए, அப்ப இந்த நெஃபிலிமும் தேவனுடைய பிள்ளைகளும் தனி. और नेफिलिम और परमेश्वर के पुत्र अलग हैं। இவங்க ரெண்டு பேரும் தனியா வச்சிருங்க. ये दोनों को अलग कर दीजिए। தேவகுமாரர்கள் மனுஷகுமாரத்திகளை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. और परमेश्वर के पुत्र मनुष्य के पुत्रियों को करके दिया गया है। இந்த அரக்கர்கள் வந்து தேவனுடைய புத்திரா எப்படி மாற முடியும்? ये दानव परमेश्वर के पुत्र कैसे बन सकते हैं? இப்போ இந்த ரெண்டு பேருமே தனித்தனியான ஒரு காரியம். ये दोनों अलग बाग है। அடுத்தது இந்த தேவபுத்திரருக்கும் மனுஷகுமாரருக்கும் பிறந்த பிள்ளைகள், ये परमेश्वर के पुत्र और मनुष्य की पुत्री को जो बच्चे उत्पन्न हुए, அவங்க பூர்வ காலத்தில் உள்ள மனுஷர்களை போல பலவான்களா இருந்தாங்க. वो प्राचीन समय के लोगों के मानित बलवान थे। அரக்கர்கள் போல கிடையாது. वो दानव के मानित नहीं, அரக்கர்களை விட பலவான்களா தான் இருந்திருக்காங்க. அப்போ वो दानवों से भी बलवान थे। நெஃபிலிம் விட பலவான்களா இருந்திருக்காங்க. ये नेफिलिम से भी बलवान थे। இந்த காரியத்தை மனசுல வச்சுக்கிடுங்க. ये चीज को मन में रखिए, ஏன்னா இதுல தான் எல்லாமே ஃபோக்கஸா இருக்குது. क्योंकि सभी कुछ इसमें ही फोकस किया हुआ है। இந்த ஒரு காரியம் புரிஞ்சிட்டுனா, ये एक चीज अगर आपको समझ இந்த गया, ஒரு வசனம் புரிஞ்சிட்டுனா, एक वचन आपको समझ गया, முழு காரியம் நமக்கு புரிஞ்சிரும். पूरा चीज आपको समझ में आएगा। பாருங்க இந்த நெஃபிலிம் தனி, சன்ஸ் ஆஃப் காட் தனி. देखिए नेफिलिम अलग है और परमेश्वर के पुत्र अलग हैं। இன்னைக்கு தேவபுத்திரர்கள் அப்படி சொல்லி வரும்போது, आज परमेश्वर के पुत्र करके जब हम बोलते हैं, அத உலகத்துல ஜனங்கள் எப்படி சொல்வாங்க அப்படினா, उसे लोग संसार में क्या कहते हैं? அத விழுந்து போன தூதர்கள்னு சொல்லி சொல்வாங்க. गिरे हुए दूत करके बोलते हैं। fallen angels ன்னு சொல்லி वो சொல்வாங்க. गिरे हुए दूत करके बोलते हैं। அத பத்தி நம்ம பார்க்கலாம். उसके बारे में हम देखेंगे। அத பத்தி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பாப்போம். उसके बारे में एक एक करके देखेंगे। பாருங்க இந்த அரக்கலுக்கு பத்தி இன்னும் முடியல. देखिए ये दानव के बारे में अब तक खत्म नहीं हुआ। நம்ம இன்னும் ரெண்டு பேரை குறித்து பார்க்க போறோம். उसमें हम और दो जन के बारे में देखने वाले हैं। அனாக்கிம பத்தி நெஃபிலிம பத்தி. अनाकिम के बारे में और नेफिलिम के बारे में। கர்த்தர் சித்தமான நெஃபிலிம் இப்ப முடிச்சிடலாம். हो सकता है परमेश्वर का इच्छा होगा तो नेफिलिम अभी समाप्त कर सकते हैं। இந்த நெஃபிலிம் யாரு? அரக்கர்கள். और ये नेफिलिम कौन है? ये दानव है। இவங்களும் தேவபுத்திரர்களும் தனித்தனி. ये और परमेश्वर के पुत्र अलग हैं। இத நீங்க மறுபடி வாசிங்க. इसे दोबारा पढ़िए, ஏன்னா இந்த இம்பாக்ட் வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்டா மாறிடும். लेकिन ये जो क्योंकि ये चीज जो है बहुत बड़ा इम्पैक्ट होगा। தேவபுத்திரர்கள் வந்து ராட்சதர்கள் கிடையாது. परमेश्वर के पुत्र दानव नहीं है, அவங்க ரெண்டு பேரும் தனி. दोनों अलग हैं। ஹீப்ரூல எப்படி எழுதி இருக்குன்னா, इब्रानी भाषा में क्या लिखा गया है? बेना एलोहिम அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குது. बेना एलोहिम करके दिया गया है। அடுத்தது மனுஷகுமாரத்திகளை और मनुष्य की पुत्री को பெனோத் ஹா ஆதாம் கொடுக்கப்பட்டிருக்குது. बेनोत हा आदाम ऐसा दिया गया है। பெனோத் ஹா ஆதாம், बेनोत हा आदाम மனுஷகுமாரத்திகள், और मनुष्य की पुत्री தேவபுத்திரர்களை வந்து परमेश्वर के पुत्र को பெனிஹா எலோஹிம் बेनिहा एलोहिम அப்படி கொடுக்கப்பட்டிருக்குது. ऐसा दिया गया है। சோ இந்த ஹீப்ரு ப்ராஸ்பெக்ட்ல நீங்க பாருங்க, वो हिब्रानी चीज में देखिए, இதுவரைக்கும் நம்ம எவ்வளவு காரியங்கள் நம்ம பார்த்திருக்கலாம். अभी तक हमने बहुत कुछ देखा है, ஆனா ஹீப்ரு ப்ராஸ்பெக்ட்ல போகும்போது தான் எல்லாத்தையுமே நீங்க பிரிச்சு பார்த்துடலாம். लेकिन हिब्रू के रूप से अगर आप देखेंगे तभी उसको अलग करके देख सकते हैं। இந்த ஒரு இடத்துல தான் நெஃபிலிமை பற்றி கொடுக்கப்பட்டிருக்குது. इस एक ही जगह पे नेफिलिम के बारे में दिया गया है। இந்த நெஃபிலிம் வேற, தேவபுத்திரர்கள் வேற. ये नेफिलिम अलग है और परमेश्वर के पुत्र अलग है। சோ இப்படி இந்த காரியங்கள் இருக்குது. ऐसी चीजें हैं। இந்த நெஃபிலிம் கர்த்தர் அழிச்சிட்டார். इस नेफिलिम को परमेश्वर ने नाश किया। நோவாவுடைய நாட்கள்ல नूह के समय में ஜலப்பிரளயத்தின் நேரத்துல நெஃபிலிம் அழிச்சிட்டார். जल प्रलय के समय में उन नेफिलिम को नाश कर दिया। அப்படி இருக்கும்போது ऐसे स्थिति में இந்த நெஃபிலிம் மீண்டும் எப்படி வந்தாங்க? ये नेफिलिम दोबारा कैसे आए? ஆபிரகாமுடைய நாட்கள்ல காணப்பட்டாங்களே, इब्राहिम के समय में वो दिखाई दिए, மோசேசுடைய நாட்கள்ல காணப்பட்டாங்களே, मूसा के समय में दिखाई
दिखाई दिए। நெஃபிலிம் எப்படி வந்தாங்க அவங்க? नेफिलिम कैसे आए? அப்ப இது நம்ம பார்த்தோம் ஏதோ ஒரு சாபத்து நிமித்தம் வந்தது அப்படின்னு சொல்லி. हमने देखा कि कोई श्राप की वजह से वो आए। வந்திருக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தோம் நம்ம. आए होंगे करके हमने देखा। சோ இது எல்லாம் நம்ம ஜோடிச்சு பார்க்கும்போது इसे सब हम जोड़कर देखेंगे तो இந்த நெஃபிலிம் கண்டிப்பா அது தேவனுடைய பிள்ளைகள் இல்ல. ये नेफिलिम सच में परमेश्वर के पुत्र नहीं है। ரெண்டு பேரும் தனித்தனி, दोनों अलग-अलग है। ரெண்டு பேருமே கர்த்தர் தனியா வச்சிருக்கார். दोनों को परमेश्वर ने अलग रखा சோ है। இதை பற்றி நம்ம இன்னும் டீடைலா நம்ம பிறகு பார்க்கலாம். इसके बारे में और विस्तार से हम देखेंगे।